Hello everyone. Today we are going to see refresher course module for 12th standard English. Unit 1 is question tag. Question tag. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஷின்னா என்னன்னு தெரியும், ஆன்சர்னா என்னன்னு தெரியும். இது என்ன புதுசாக கொஷின் டேக் அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஷின் டேக் இஸ் நத்திங் பட் அ ஷார்ட் கொஷின் ஆடட் டு எ ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அது கூடவே ஒரு குட்டியாக ஒரு கொஷின் இருக்கும், அதுதான் கொஷின் டேக். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா, 2 பேர் பேசுவோம் இல்லைங்களா, உரையாடல் அப்படின்னு சொல்லுவோம், கான்வர்சேஷன். அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். கொஷின் டேக்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் அக்ரிமெண்ட், கன்ஃபர்மேஷன், வார்னிங், இன்விடேஷன் அண்ட் ரெக்வெஸ்ட். அதாவது நம்ம ஒரு விஷயம் சரியாக தான் சொன்னோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற இடத்துலையும், நான் உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எங்கேயாவது ஒருத்தங்களை இன்வைட் பண்ணுறோம் அந்த இடத்துல, அப்புறம் ரெக்வெஸ்ட்டாக பொலைட்டாக கேட்கும்போது இந்த கொஷின் டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is reading the book, isn't he? இப்போ பார்த்தீங்கன்னா he is reading the book அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பக்கமே கமா போட்டு isn't he ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது பக்கமே ஒரு ஷார்ட் கொஷினும் இருக்குது இல்லைங்களா, இதுதான் கொஷின் டேக். ஷார்ட் கொஷின்னு சொல்லியாச்சு இல்லையா, கொஷின்னாவே நம்ம என்ன போடணும், பக்கத்தில் கொஷின் மார்க் போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், they can't run fast, can they? அடுத்தது, the girl speaks English, doesn't she? இதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா இதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கொஷின் டேக்கோட ரூல்ஸ். ஸோ ரூல் நம்பர் 1 என்னென்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம நெகட்டிவ் டேக்ஸ் எழுதணும். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் கோல்டு, இங்கே ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு என்ன டேக் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக எழுதணும். isn't it அப்படின்னு சொல்லி எழுதணும். ரூல் நம்பர் 2 என்னென்னா, நெகட்டிவ் சென்டென்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு பாசிட்டிவ் டேக் எழுதணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இட் இஸ் நாட் வார்ம், அங்கே என்ன வந்திருக்கு, நாட்ன்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட். நெகட்டிவ் வேர்டு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு பாசிட்டிவ் டேக் எழுதணும். அதாவது இஸ் இட் அப்படின்னு சொல்லி எழுதணும். பாசிட்டிவாக சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நெகட்டிவ் டேக் எழுதணும். நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து பாசிட்டிவ் டேக் எழுதணும். ஃபஸ்ட்டு பேசிக் இதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி டேக் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எப்படி டேக் எழுதணும், நெகட்டிவாக டேக் எழுதணும். வெரி குட். எப்படி எழுதணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எந்த இடத்த நம்ம வந்து அதை நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதோட வேர்ப் இங்கே என்ன இருக்குது, ஆரை தான் நம்ம வந்துட்டு நெகட்டிவாக மாற்றணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஆர், அதுக்கு நெகட்டிவ் என்னதுன்னா ஆர்ண்ட். ஓகேங்களா. அடுத்தது அதோட சப்ஜெக்ட் என்னது, யூ. அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் போட்டாங்கன்னா அதுதான் வந்து நெகட்டிவ் கொஷின் டேக். மேரி isn't a teacher, isn't அப்படின்னா இஸ் நாட், அதோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் isn't. ஸோ isn't அப்படின்றது ஒரு நெகட்டிவ். அதுக்கு நம்ம என்ன டேக் எழுதணும், பாசிட்டிவ் டேக் எழுதணும். isn'tலேருந்து நாட்டை மட்டும் எடுத்துகிட்டா என்ன வரும், இஸ். ஓகே, இஸ் எழுதிட்டோம். அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் என்னது, மேரி. அப்போது இஸ் மேரி அப்படின்னு எழுதலாமா, இல்லை. நேமாக அந்த இடத்துல வரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொனவுன். நமக்கு தெரியும் இல்லையா, நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். மேரின்றது ஒரு ஃபீமேல். ஸோ என்ன நம்ம சொல்லலாம் அதுக்கு, ஷீ. ப்ரொனவுனில் என்ன சொல்லலாம், ஷீ. ஸோ என்ன கொஷின் டேக் வரணும், இஸ் ஷீ. பக்கம் என்ன வரணும், கொஷின் மார்க். ஸோ இப்போ எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக கொஷின் டேக் எழுதணும், நெகட்டிவ்க்கு பாசிட்டிவாக கொஷின் டேக் எழுதணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஸ்டேட்மெண்ட்டில் வர வேர்ப், ஆக்சிலரி வேர்பாக இருக்கட்டும், மாடல்ஸாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் அது கொஷின் டேக்கில் மேட்ச் ஆகணும். இங்கே பாருங்கள், ஷீ கேன் ப்ளே செஸ், இது ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம டேக் எப்படி எழுதலாம், அங்கே என்ன வேர்ப் இருக்குது, கேன். வெரி குட். அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவாக மாற்றணும். என்ன பண்ணலாம், கேனாட்னு போடலாமா, இல்லை. நெகட்டிவில் எழுதும்போது எப்பயுமே நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்மில் எழுதணும். அப்போ காண்ட் எழுதியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் என்னது, ஷீ. ஓகே, அவங்களே ப்ரொனவுனாக கொடுத்துட்டாங்க, நம்ம அங்கே என்ன எழுதுனா மட்டும் போதும், காண்ட் ஷீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா போதும். நெக்ஸ்ட் ஒன், தே வேரண்ட் ஒர்க்கிங். வேரண்ட் இன்ட்டுனா என்னது, நாட். அப்போது வேர் நாட் அது என்னது, நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்ம என்னவா மாற்றணும்? பாசிட்டிவ் டேக்காக மாற்றணும். ஸோ என்ன வரணும்? வேர் முன்னாடி என்ன இருக்குது சப்ஜெக்ட்? தே. ஸோ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வேர் தே. நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் சீன் him. இட் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம என்ன வரணும்? ஹாவ்க்கு என்ன வரணும்? நெகட்டிவா ஹாவன்ட். ஓகே, முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்குது? யூ. ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஹாவன்ட் யூ, யூ ஹாவ் சீன் him, ஹாவன்ட் யூ. ஓகேவா? இப்படி தான் சொல்லணும். ஸோ அங்கே வந்து ஆக்சிலரி வேர்பு இல்லை, மாடல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி நம்ம வந்து அந்த இடத்துக்கு கொஷின் டேக் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ யூ ஃபீல் டயர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிப்பீங்க? ஃபீல்ன்றது வேர்ப், அது நல்லா தெரியுது. ஸோ அது என்ன டென்ஸ்? அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன பண்ணணும்? டூ ப்ளஸ் ஃபீல்ன்றது ஃபீல். அப்போ டூ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும் நீங்கள். ஓகேவா? அப்போ அதுக்கு டூக்கு என்னது நெகட்டிவ் வேர்டு? டு நாட். அப்போ கான்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன வரும்? டோன்ட். ஓகே, வெரி குட். டோன்ட் எழுதியாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் என்னது? யூ. டோன்ட் யூ. யூ ஃபீல் டயர்ட். டோன்ட் யூ. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன், ஹீ ஃபீல்ஸ் டயர்ட். தேர்ட் பர்சன் சிங்குலர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஹீ வந்தால் என்ன வரணும்? ஃபீல்ஸ். அப்போ ஃபீல்ஸ்னால் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம்? டஸ் ப்ளஸ் ஃபீல் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டஸ் அப்படின்றது மறைவாக இருக்குது. அப்போ டஸ்ஸுக்கு நெகட்டிவ் வேர்டு என்னது? டசன்ட். இல்லைங்களா? டசன்ட் முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் என்னது? ஹீ. அப்போ டசன்ட் ஹீ. ஹீ ஃபீல்ஸ் டயர்ட். டசன்ட் ஹீ. அடுத்தது தே ஃபெல்ட் டயர்ட். ஃபெல்ட்ன்றது என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ என்ன வரணும் அந்த இடத்துல? டிட் ப்ளஸ் ஃபீல்ன்றது தான் ஃபெல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல டிட்ன்றது மறைவாக இருக்குது. அப்போ டிட்டோட நெகட்டிவ் என்னது? டிடன்ட். முன்னாடி இருக்க சப்ஜெக்டையும் சேர்த்திக்கணும். டிடன்ட் தே. தே ஃபெல்ட் டயர்ட். டிடன்ட் தே. இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இஸ், வாஸ், ஆர், வேர், கேன், குட் அந்த மாதிரி எதுவும், வில், வுட் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, மாடல்ஸோ இல்லை ஆக்சிலரிஸ் வேர்ப்ஸோ அந்த மாதிரி வரல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு மறைவாக இருக்கிற வேர்பை கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி டோன்ட்டா, டசன்ட்டா, டிடன்ட்டான்றதை கண்டுபிடிச்சி போடணும். நீங்கள் டஸ் அப்படின்றத வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வேர்ப் பக்கத்தில் எஸ் வந்திருந்ததுன்னா அது வந்து டஸ் ப்ளஸ் அந்த வேர்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are going to see about subject pronoun. இது என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி வர வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரொனவுனாக இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்து பின்னாடி போட்டுடலாம். அப்படி இல்லை, நவுனாக இருக்குது, நேமாக கொடுத்துட்டாங்க, ஒருத்தங்களோட பேராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அது நம்ம ப்ரொனவுனாக மாற்றி தான் கொஷின் டேக்கில் பின்னாடி அட்டாச் பண்ணணும். சரிங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ரீடிங். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ என்ன டேக் எழுதணும்? நெகட்டிவ் டேக் எழுதணும். வெரி குட். அடுத்தது என்ன இருக்குங்க? பி வேர்ப் இருக்குது. அதாவது பி வேர்புன்னா என்னது? இஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம நெகட்டிவாக மாற்றணும். என்ன மாற்றணும்? இஸ்ன்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் என்னது? ஹீ. ஹீன்றது ஆல்ரெடி ஒரு ப்ரொனவுன். ஸோ இஸ்ன்ட் ஹீ அப்படின்னு எழுதினாவே முடிஞ்சது. ஓகே. அடுத்தது கீழே பாருங்கள், ப்ரைஸஸ் ஆர் கம்மிங் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து நெகட்டிவாக மாற்றணும். அங்கே ஒரு பி வேர்ப் இருக்குது, அதுதான் ஆர். ஆரோட நெகட்டிவ் என்னது? ஆரண்ட். ஓகே. அப்போ ப்ரைஸஸ்ன்னு இருக்கே சப்ஜெக்டில், நம்ம அந்த இடத்துல ப்ரொனவுன் தான் வந்தால் தான் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணுறது ஈஸின்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ப்ரைஸஸ்ன்றது என்னது? ப்ளூரல், நிறைய விலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது அதை என்ன சொல்லணும்? ப்ளூரல்லனா தே அப்படி தானே சொல்லுவோம், தே. அப்போது அந்த இடத்துல என்ன அட்டாச் பண்ணணும்? ஆரண்ட் தே. ஓகேவா? ப்ரைஸஸ் ஆர் கம்மிங் டவுன், ஆரண்ட் தே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், the tall girl in the garden is your sister. It is also a positive sentence, so we have to change it into negative. Okay, the tall girl in the garden is, அங்கே ஒரு பி வேர்ப் இஸ் இருக்குது. ஸோ என்ன வேர்பாக மாற்றணும்? நம்ம அதை நெகட்டிவ் வேர்பாக மாற்றணும். இப்போ என்ன வரணும்? isn't. ஓகே. ஸோ முன்னாடி என்ன இருக்குது? the tall girl.
கேர்ள்ன்றது என்னது? ஃபெமினின் ஜெண்டர். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அத? ஷீ அப்படின்னு சொல்லலாமா? ஸோ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? Isn't she? The tall girl in the garden is your sister. Isn't she? ஓகே. நெக்ஸ்ட் irregular tags. அதாவது இங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தேர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம யோசிக்காம என்ன போட்டுடலாம் டேக்ல, கொஷின் டேக்ல அப்படின்னு சொன்னா வேர்பை வந்து நெகட்டிவா மாத்தி பக்கத்துல தேர் போட்டுடலாம். இங்க பாருங்க, there was a park. wasn't there. அடுத்தது there isn't a problem. isn't நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து அதை பாசிட்டிவா மாற்றணும். இஸ் முன்னாடி இருக்க தேரை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம். இஸ் தேர். there isn't a problem. இஸ் தேர். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். ஐ பக்கத்தில் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆமன்ட்டு போடணுமா நம்ம அப்படின்னா இல்லை. ஐண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் வந்தால் மட்டும் நம்ம என்னவா மாற்றணும்? ஆரண்ட் அப்படின்றத போடணும். ஆர் வந்தால் மாத்திரம் இல்லைங்களா? அதை தான் நம்ம இங்கேயும் போடணும். ஆரண்ட் ஐ. முன்னாடி என்ன இருக்கு? சப்ஜெக்டில் ஐ. அதை சேர்த்து அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? ஆரண்ட் ஐ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம் வந்தால் ஆரண்ட் ஐ. ஓகே. நெக்ஸ்ட் ரூல் என்னது அப்படின்னு சொன்னால் லெட்ஸ் கோ அண்ட் ப்ளே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? லெட்ஸ் சிட் அண்ட் ரைட் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ லெட்ஸ் அப்படின்னு வருது, அந்த இடத்துல வந்து முன்னாடி எந்த சப்ஜெக்டும் ப்ரொனவுன் இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லெட்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன போட்டுக்கணும்? ஷல் வி. லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாவே நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை. என்ன போட்டுக்கலாம்? ஷல் வி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், லெட்ஸ் ப்ளே டென்னிஸ். என்ன போடணும்னு சொன்னேன்? லெட்ஸ்க்கு ஷல் வி. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ். அதாவது இது ஸ்பெஷல் ரூல்ஸ் அப்படின்னா இங்கே வந்து நெய்தர், நோ, நன், நோ ஒன், நோபடி, நத்திங், ஹார்ட்லி எவர், ரேர்லி, செல்டம். இது எல்லாமே என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். நாட் அதாவது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் தான். இது எல்லாத்துக்குமே அதே மீனிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்? இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்போ என்ன டேக்காக மாற்றணும்? நம்ம பாசிட்டிவ் டேக்ஸாக மாற்றணும். இங்கே பாருங்கள், தே இன்வைட்டட் நோபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க யாரையுமே இன்வைட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ என்ன போடணும்? அந்த இடத்துல நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக மாற்றணும். ஆனால் இந்த இடத்துல என்ன இல்லை? பி வேர்ப்ஸோ மாடல்ஸோ இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இன்வைட்டட் அப்படின்றது என்ன வேர்ப்? அது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் வருது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸ்னாவே டிட் ப்ளஸ் இன்வைட் அப்படின்றது தான் இன்வைட்டட். அப்போ டிட்ன்றது அந்த இடத்துல ஹைட் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம எழுதணும். இங்கே நோபடின்றது ஆல்ரெடி அவங்க நெகட்டிவாக கொடுத்துறாங்க. ஸோ நம்ம மறுபடியும் நெகட்டிவாக மாற்ற தேவையில்லை. டிட் எழுதியாச்சு. முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டில் ப்ரொனவுன் இருக்கா? இருக்குது. டிட் தே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நத்திங் ஹேப்பன்ட். நத்திங்ன்றது என்னது? நெகட்டிவ் வேர்ட். ஹேப்பன்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வருது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? டிட். பக்கத்தில் என்ன பண்ணணும்? இட். டிட் இட். எதுவும் நடக்கலை. எது அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கலாம்? அது இது எதுன்றதுனால இட் போட்டுக்கலாம். டிட் இட். நெக்ஸ்ட், ஜான் ஹார்ட்லி எவர் ஸ்டடீஸ். அதாவது ஜான் வந்து என்னது? அவன் படிக்கிறதே இல்லை, எப்பயாவது தான் படிக்கிறான் அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஸ்டடீஸுங்கிறத பார்க்குறோம். ஸ்டடீஸுங்கிறது ஒரு என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? ஸ்டடீஸுங்கிறது டஸ் ப்ளஸ் ஸ்டடி, தேர்ட் பர்சன் சிங்குலர் வருது. அந்த இடத்துல வேற ஒருத்தங்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்றதுனால டஸ் ப்ளஸ் ஸ்டடிங்கிறது தான் ஸ்டடீஸ். ஸோ அந்த இடத்துல என்ன வேர்ப் இருக்குது? டஸ்ன்றது இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே ஆல்ரெடி அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நம்ம மறுபடியும் நெகட்டிவ் டேக் போட தேவையில்லை. முன்னாடி ஜான் இருக்குது. ஜான்றது மாஸ்குலின் ஜெண்டர். ஸோ ஹீ போட்டுக்கிறோம். டஸ் ஹீ. இங்கேயும் பாருங்கள், எனி ஒன், எனிபடி, எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி, நன், நெய்தர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் என்ன போடணும் டேக் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நோபடி, நெய்தர்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது வந்து நெகட்டிவ் வேர்டாக இருந்தால் நம்ம என்ன போட்டுக்கணும்? பாசிட்டிவ் டேக் போட்டுக்கணும். பட் எனி ஒன், எனிபடி, எவ்ரி ஒன், எவ்ரிபடி, சம் ஒன் அப்படின்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் டேக் போடணும்.
பட் இங்கே என்ன சொல்ல வராங்க, முன்னாடி எதுவுமே ப்ரொனவுன் இல்லை அப்படின்றதுனால, சப்ஜெக்டில் ப்ரொனவுன் கொடுக்கல அப்படின்னா என்ன போடணும் அப்படின்னா தே போட்டுக்கோங்க டேக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நோபடி அரைவ்டு, யாருமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நெகட்டிவ் வேர்டு வருது. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் டேக் போடணும். அரைவ்டுங்கிறது டிட் ப்ளஸ் அரைவ். ஸோ டிட் போட்டுக்கணும். நோபடின்றது தே அப்படின்னு போட்டுக்கணும். எதுவுமே அங்கே முன்னாடி கொடுக்கல இல்லையா, யாருமே வரல அப்படின்றதுனால டிட் தே. நேதர் ஆஃப் தெம் would complain, யாருமே அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெம்னு வரதுனால தே, அதோட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, இதுக்கு என்ன சேர்த்திக்கணும், ப்ரொனவுனில் தே சேர்த்திக்கணும். ஸோ நீதர்ன்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட். ஸோ நம்ம பாசிட்டிவ் போடணும். வுட், அங்கே ஆல்ரெடி வுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன போட்டுக்கணும், வுட். வுட் தே. இங்கே பாருங்கள், சம்படி என்டர்ட் த ரூம். என்டர்டுன்றது டிட் ப்ளஸ் என்டர் அப்படின்றது தான் நமக்கு தெரியும், பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் ப்ளஸ் என்டர். அப்போ என்ன போட்டுக்கணும், அங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிடென்ட் போட்டுக்கலாம். வெரி குட், டிடென்ட். சம்படி அப்படின்லாம் எவ்ரிபடி அப்படின்லாம் வந்ததுன்னா தே போட்டுக்கோங்க. டிடென்ட் தே. சம்படி என்டர் த ரூம், டிடென்ட் தே. ஓகே, நெக்ஸ்ட் இன்டோனேஷன் எப்படி கொடுக்கணும் கொஷின் டேக்கில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கொஷின் டேக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம கான்வர்சேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக இன்டோனேஷன் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், we have met before, haven't we? நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 kinds of intonation இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரைசிங் இன்டோனேஷனும் இருக்குது, ஃபாலிங் இன்டோனேஷனும். ஸோ ரைசிங் இன்டோனேஷன் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொல்கிற டேக் வந்து அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல, முன்னாடி இருக்கவங்க கிட்ட பேசுகிறோம் இல்லையா, அவங்கக்கிட்ட அது கன்ஃபார்மாக உண்மைதானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும். we have met before, haven't we? இது பாருங்கள் ரைசிங் இன்டோனேஷன். இது நம்ம சொல்லியிருக்கோம், முன்னாடி இருக்கவங்க கிட்ட டவுட்டாக இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றத கேட்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபாலிங் இன்டோனேஷன். இங்கே பாருங்கள், we have met before, haven't we? இது வந்து பாருங்கள் ஃபால் ஆகுது கீழே. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நம்ம ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். ஸோ இது வந்து ஃபாலிங் இன்டோனேஷன். இப்போ நல்லா உங்களுக்கு கொஷின் டேக்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கோம், அது எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ அசஸ்மெண்ட் பார்க்கலாம். In each of the following tag questions there is a mistake. Identify it and correct it. என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் கொஷின் டேக்ஸு மிஸ்டேக்காக இருக்குது, அது என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னது, he comes every Friday. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேகு isn't he கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கம்ஸ்ன்றது என்னன்னு தெரியும், நமக்கு எஸ் வந்திருக்கு இல்லையா, கம்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்கணும், டஸ் ப்ளஸ் கம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், டசன்ட் வந்திருக்கணும். ஆனால் இங்கே isn't வந்திருக்கு. ஸோ இதுதான் மிஸ்டேக். ஸோ என்ன வரணும், டசன்ட் he. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, she didn't watch the film. இது நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வரணும், இங்கே ஒரு பாசிட்டிவ் டேக் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டோன்ட் கொடுத்துருக்காங்க, அது மிஸ்டேக். ஆனால் அது என்னவா வரணும், அது பாசிட்டிவ் டேக் வரணும். அதுவும் என்ன வரணும், டிட் வரணும். ஸோ டிட் எழுதிக்கிறோம். அடுத்தது முன்னாடி இருக்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது, she. ஸோ டிட் she. அடுத்தது, you weren't invited to the party. நீங்கள் இங்கெல்லாம் எதுவும் மாற்றக்கூடாது, நீங்கள் எந்த இடத்துல மாற்றணும், கொஷின் டேக்ஸில் தான் மாற்றணும். you weren't invited to the party. ஸோ weren't அப்படின்றது தான் ஒரு பி வேர்பு, அது ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன வரணும், அது வாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மிஸ்டேக். ஸோ என்ன வரணும், வேர் வரணும். ஓகே, இங்கே என்ன இருக்குது, சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ வேர் யூ. ஸோ இதுவும் தப்பு இல்லையா, ஹீயும் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு, he hasn't lived here long. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, hasn't கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேர்ப் வரணும், பாசிட்டிவ் வரணும், has. அடுத்தது இது மிஸ்டேக், he சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், இட்ஸ் கிரேட் டு see each other again. ஆர் we அப்படி கொடுத்துருக்காங்க. இட்ஸ்ன்றது கான்ட்ராக்டட் ஃபார்மு. ஸோ ஈஸ் வரணும். ஈஸோட நெகட்டிவ் டேக் என்ன வரணும், நெகட்டிவ் ஃபார்மு isn't. ஓகே, isn't
இட் இருக்கு இல்லையா? அப்போ isn't it? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We will meet in next class. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.